சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன சார்? கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினா போட்டது தானே? அது ஒரு வேற மிஸ்டேக். அது வந்து அந்த இன்னொருத்தரோட மிஸ்டேக். இது என்னோட மிஸ்டேக் சொல்றேன். என்ன மிஸ்டேக்? கதை லைட்டா அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி மாத்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம். நான் என்ன சொல்றேன், இந்த ஆளை 5 வருஷமா படம் எடுக்க வைங்க. என்னத்தான் கத்துக்கிட்ட மொத்தத்தை இறக்கி என்னத்தை இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேல கேட்டானா வாய் கிழிச்சிருவோம். சார், படம் வந்து உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிலீஸ் ஆனது புலம்ப கூடாது. ரிலீஸுக்கு முன்னாடி நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க ப்ரொடியூசர் கிட்ட கேட்கறதா இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்ட்டு மக்கள் கிட்ட போய் வந்து இது பண்ணா ரீஎடிட்டர் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அது ஓகே. மக்கள் இந்த வாரம் பார்த்துட்டு அடுத்த வாரம் ரீ ரிலீஸ் ஆகட்டும். 28ஆம் தேதி மறக்காம தியேட்டர்ல டிக்கெட் என்னத்தான் அந்த டிக்கெட் அப்படியே வச்சுக்கோங்க. 100th டேல நான் வந்து உங்களை சந்திக்கணும். தியேட்டர்ல நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுத்து சந்தோஷமா கொண்டாடுறோம். இது வந்து அவரோட கனவு. எந்திரிச்சாருன்னா தூக்கம் கலைஞ்சிரும். போயா போடான்னு சொல்ல வைக்காதீங்க. மரியாதை அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த படத்துல ரீ ரிலீஸ் பண்றேன் 28ஆம் தேதி வைக்கிறேன். இந்த நம்பர் வாங்கிக்க. கண்டிப்பா ஆஃப்டர் 5ஆம் ரீ ரிலீஸ்க்கு நான் கண்டிப்பா வீடியோ போறேன்டா. என்னன்னா வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க பாருங்க, நீங்க போன் எடுக்கலாம், தனியா போடுவேன். ஏன்னா மிகப்பெரிய ஹிட். நீங்களே என்ன கத்துக்கிட்டு மொத்த விடி இறக்கிருக்கீங்களே அப்படின்னு அதுல ஒண்ணும் இல்லையா? போயா அந்த பக்கம்.